ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம மீன் குழம்பு பார்ப்போம். அக்கா வீட்டில் மீன் குழம்பு அக்கா ஸ்டைலில் வைக்கிறாங்க. வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் அரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. பாருங்கள், கவலை மீன் குழம்பு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடுகு, வெந்தயம் போட்டாச்சு. வடகம் போட்டுட்டாங்க. நாங்கள் வடகம்லாம் போட மாட்டோம், மீன் குழம்புல வெந்தயம் போடுவோம். அக்கா வடகம் போட்டாங்க. அதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளியை போட்டு கருவேப்பிலையை போட்டு ஒன்றா வதக்கிட்டாங்க. கொஞ்சம் பரபரப்பாக வேலை, ஏன்னா அடுத்தடுத்த ரெசிபிலாம் செய்ய வேண்டியது இருந்துச்சு. அதனால் உப்பு தேவையான அளவு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியாச்சு. நாங்கள் குழம்பெல்லாம் கூட்டி வச்சுப்போம். அக்கா என்ன பண்ணாங்க, புளியை மட்டும் கரைச்சி வச்சுக்கிட்டாங்க. கரைச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டாங்க. மிளகாத்தூள் வந்து அதிலே போட்டுட்டாங்க. அம்மா வந்து குழம்புலேயே மிளகாத்தூள் போட்டுருவாங்க. புளி கரைக்கிறாங்கல்ல, அதிலே மிளகாத்தூள் போட்டுருவாங்க. அக்கா வந்து வெங்காயம் தக்காளி கூட போட்டு நல்லா வதங்கினா அந்த பச்சை ஸ்மெல்லு போயிடும்னு சொல்லிவிட்டு நல்லா விட்டு வதக்கிட்டாங்க. முதல்ல அம்மா வைக்கிற மீன் குழம்பு தான் பிடிக்கும். இப்போலாம் அக்கா வைக்கிற மீன் குழம்பு தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் குழம்பு கூட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் குழம்பு நுரக்கட்டி வந்துருச்சு. நல்லா கொதிச்சோடனே மாங்காய் போடுறாங்க. அதுக்கப்புறம் கவலை மீன் பாருங்கள், நல்லா குழம்பு கொதித்த உடனே மீனை போட்டுட்டாங்க. மீனை போட்டு கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் பண்ணிடணும், இல்லைனா மீன் வந்து கரைஞ்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அக்கா வீட்டு மீன் குழம்பு.